Hello student, so welcome back to plus 2 chemistry online class. In my last video we discussed about some basic introduction of D block element, that is transition elements. But in this class we discussed about the continuity of the last class, that is electronic configuration. First is, so what is the general electronic configuration of transition elements? The general electronic configuration of transition element is noble gas n-1 D 1 to 10, n-1 D 1 to 10, ns 1 to 2. Here n equal to 4 to 7. So what is n? Here n is equal to the number of ferrite. N equal to 4 to 7. What is n? N equal to number of ferrite. Here n equal to 4. n equal to 4 என்ன செய்யறோம், இந்த ஜெனரல் பார்ட்ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், n equal to 4 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 4 minus 1 3, அப்ப என்ன இருக்கும் 3d 1 to 10. அடுத்து n equal to 4 என்ன வரும் 4s2, அப்ப என்ன கிடைக்குது 3d 1 to 10 4s2. that is உங்களுக்கு என்னது எலக்ட்ரான் கன்வர்ஷன் ஆஃப் 3d series. ஏன் 3d நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கிறேன். d block elements consist of 4 series, சரியா, 3d series, 4d series, 5d series, 6d series. இப்போ இந்த ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்பினேஷனில் n is equal to 4 அப்படின்னு செய்யறோம், நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 3d 1 to 10 4s2 கிடைக்குது, சரியா. அப்போ வந்து என்னது லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து கோஸ் டு which orbital, d orbital. ஸோ டி ஸ்கால் என்னது உனக்கு வந்து 3d series, that is the general combination of 3d series. Here next suppose n equal to 5 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா n equal to 5, அப்போ என்ன கிடைக்கும் பாரு வந்து 5 minus 1 4, அப்போ என்ன வரும் 4d 1 to 10. நெக்ஸ்ட் வந்து என்னது உனக்கு வந்து சீக்கிரம் வந்து 5 என்ன வரும் 5s2. அப்போ இந்த ஜெனரல் கான்பினேஷனில் என்னக்கு பதிலாக நம்ம வந்து 5 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 5 minus 1 4, 4d 1 to 10, 5s 1 to 2, 5s வந்து 1 to 2 கிடைக்குது, சரியா. தட் இஸ் என்னது எலக்ட்ரான் கன்வர்ஷன் ஆஃப் 4d series, சரியா. அப்போ in these elements in this series the last electron goes to 4d orbital, so it is called 4d series. So next so this electronic configuration, சரியா. இப்போ நோபல் கேஸ் இருக்கு இல்லையா, நோபல் கேஸ் பார்க்கும்போது இப்போ அட்டாமிக் நம்பர் வந்து ஸ்காண்டியம் வந்து எக்ஸாம்பிள் வந்து 21. அப்போ 21ல உனக்கு பார்க்கும்போது என்னது 18 எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும் நோபல் கேஸ் கன்ஃபிகரேஷன், சரியா. உனக்கு பார்க்கும்போது ஆர்கான், சரியா, அதில் இருக்கும். ஸோ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் நம்ம வெளியே ஃபில் பண்ண போகிறோம் 4s. ஆஃப்டர் தான் இது 4s கம்ப்ளீட், அதாவது பார்க்கும்போது ns கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் அங்கே வந்து ஃபில் பண்ண போகிறோம் டியில் வந்து 1 to 10 வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம், சரியா. அப்போ வந்து இந்த ஜெனரல் ஃபார்முலாவில் n equal to 4 and 5 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 3d and 4d series உடைய உனக்கு வந்து ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்பினேஷன் வந்து கிடைக்குது. இப்போ நிறையா அப்போ ஸோ இன் திஸ் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்பினேஷன் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 3d and 4d series. நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்பினேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து உனக்கு கன்சிஸ்ட் ஆஃப் 4 series, 3d series, 4d series, 5d series, 6 series பார்த்தோம் இல்லையா. அப்போ திஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் எதுனா உனக்கு வந்து 3d series and 4d series தான் இந்த கான்பினேஷன். இப்போ சப்போஸ் வந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 and 7th பீரியட் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கணும், சரியா. அப்போ 6 and 7th பீரியட் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு, தட் இஸ் வந்து உனக்கு வந்து சீக்கிரம் வந்து 5d series 6 series. அந்த 5d series 6 series பார்க்கும்போது உனக்கு வந்து என்னது இந்த n-2 f ஆர்பிட்டலுக்கு f ஆர்பிட்டல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு எங்கே வந்து என்டர் ஆகுது டியில் வந்து என்டர் ஆகுதுனால அப்போ என்ன செய்யலாம் வந்து இதுக்கு வந்து என்ன செய்யலாம் வந்து ஒரு தனியாக ஒரு ஜெனரல் கான்பினேஷன் இருக்குது. அதான் அந்த ஜெனரல் கான்பினேஷன் பார்க்கும்போது ஸோ நோபல் கேசஸ் n-2 f 1 to 14, n-1 d 1 to 10, ns 1 to 2, சரியா. இப்போ திஸ் கான்பினேஷன் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் உனக்கு 4th and 6th பீரியட் எலமெண்ட்ஸ், சரியா. 4th and அது பார்க்கும்போது சாரி உனக்கு வந்து 6th and 7th பீரியட் எலமெண்ட்ஸ், 6th and 7th பீரியட் எலமெண்ட்ஸ் இருக்கிற அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு இது அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ இந்த ஜெனரல் கான்பினேஷன் அப்ளிகபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லுடிசியம் எடுத்துக்கிறோம், சரியா. அப்போ லுடிசியம் பிலாங்ஸ் டு உனக்கு வந்து எந்த குரூப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா உனக்கு பார்க்கும்போது 6th பீரியட் இருக்குது, சரியா. 6th பீரியட் மீன்ஸ் வந்து என்ன செய்யலாம் வந்து 5d சீரிஸில் இருக்குது இது லுடிசியம். ஸோ அந்த லுடிசியம் அட்டாமிக் நம்பர் பார்க்கும்போது 71 இருக்குது. ஸோ அந்த 71 நம்ம எப்படி எலக்ட்ரான் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா உனக்கு வந்து இங்கே நோபல் கேஸ் இருக்கு இல்லையா. அப்போ எந்த நோபல் கேஸ் போலாம் உனக்கு வந்து ஜனான். இப்போ ஜனான் அட்டாமிக் நம்பர் வந்து 54. அப்போ 71 minus 54 ரிமைனிங் இருக்கு இல்லையா. ஸோ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம், சரியா. ஃபர்ஸ்ட் இது 62 6s 2 அந்தனது 4f 1 to 14 இருக்கு இல்லையா 14. அந்த எங்கே ஃபில்லப் ஆகுதுன்னா 5dயில் வந்து என்னது என்டர் ஆகுது, சரி. அது 5dயில் வந்து 1 to 10 வரைக்கும் வந்து ஃபில்லப் ஆகுதுனால என்ன செய்யலாம் வந்து பார்க்கும்போது செய்யறாங்க வந்து ஸோ இது வந்து செய்கிறாங்க 5d சீரிஸ் நம்ம சொல்கிறோம், சரியா. we call it as 5d series.
அப்போ பீரியாட் டேபிள் பார்க்கும்போது 6 and 7th பீரியட் இருக்கிற டி பிளாக் எலமெண்ட் ஜெனரல் கான்பினேஷன் பார்க்கும்போது இதான் சரியா நோபல் கேசஸ் n-2 f1 to 14 n-2 f1 to 14 n-1 d1 to 10 ns1 to 2 சரியா தட் இஸ் வந்து என்னது ஜெனரல் கான்பினேஷன் அப்படினது உனக்கு வந்து 6 and 7 பீரியட் எலமெண்ட் சரியா திஸ் ஒன் இஸ் என்னது ஜெனரல் கான்பினேஷன் வந்து உனக்கு வந்து பார்க்கும்போது எந்த எலமெண்ட்க்கு குரூப் நம்பர் வந்து பார்க்கும்போது சரி அது பீரியட் நம்பர் 4 and உனக்கு வந்து 5 3D series and 4D series கூடிய ஜெனரல் கான்பினேஷன் For example, உனக்கு பாரு இப்போ பார்க்கும்போது நம்ம 6 பீரியட் எடுத்துக்கிறோம் n = என்னது 6 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேனா இப்போ என்ன வரும் 6 - 2 என்ன வருது 4 அதான் 4f 14 அடுத்து 6 - 1 என்ன வருது 5 அப்போ 5d1 இங்க வந்து 6 இருக்கு இல்லையா அப்போ வந்து n க்கு பதிலா 6 னா 6s2 சரியா ஃபார் எக்ஸாம்பிள் என்னது இது வந்து லுடீசியம் Lu இருக்கு இல்லையா Lu உடைய என்னது வந்து எலக்ட்ரான் கான்பினேஷன் வந்து ஜெனான் 54 இருக்கும் 4f14 5d1 6s2 அப்ப இத பாக்கும்போது சோ வந்து 4f கம்ப்ளீட்டா ஃபில் ஆவறதுக்கு அப்புறம் தான் சோ எங்க ஃபில் ஆகுது 5d ல வந்து என்டர் ஆகுதுனால அப்ப என்ன செய்யலாம் வந்து சோ இந்த சீரிஸ் நம்ம என்ன செய்யலாம் we call it as 5d series சோ இந்த சேம் என்ன செய்யலாம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும் 6 சீரிஸ் வரும் 6d சீரிஸ் அப்ப 6 சீரிஸ்னா இப்ப இந்த ஜெனரல் ஃபார்முலால என்ன செய்யலாம் வந்து இருக்கு இல்லையா இப்போ வந்து என்னது n க்கு பதிலா 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணினா என்ன கிடைக்கும் 7 - 1 6d சரியா அத பாக்கும்போது 7 - 2 போடினா 5f அப்ப 5f 1 to 14 என்ன வரும் இப்போ வந்து என்னது 7 - 1 வரும் 6d வரும் இங்க என்ன இருக்கு வந்து இங்க வந்து 7s அது வந்து எதுக்குன்னு சொல்லலாம் உனக்கு வந்து எந்த எலிமெண்ட்ஸ்க்கு பாக்கும்போது உனக்கு பீரியாட் டேபிள்ல பாக்கும்போது இது 7th பில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தட் இஸ் வந்து உனக்கு வந்து பாக்கும்போது அந்த 6 சீரிஸ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அது வந்து அப்ளிகபிளா இருக்கும் சரியா இப்போ next வந்து என்னது let us move to general trends in period properties general trend in properties இதுல இந்த டி பிளாக் எலிமெண்ட் இருக்கிற general propertiesல வந்து எந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கு நாம வந்து நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அதாவது general trend in properties இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து metallic behavior சரியா சோ இந்த ஜெனரலா பாக்கும்போது டி பிளாக் எலிமெண்ட் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் metallic behavior சரியா generally all transition elements are சரியா generally all transition elements are metals அப்ப டி பிளாக் எலிமெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் only consist of 3D series 5D series 3D series 4D series 5D series 6D series சரியா அப்ப generally all டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் வந்து metals எப்படி இருக்கு metals இருக்கு சரியா இப்போ like these வந்து all metals the d black elements are good conductor of heat and electricity என்ன செய்யும் வந்து heat and electricity வந்து நல்லா கண்டக்ட் பண்ணு சொல்றாங்க எப்படி வந்து உனக்கு வந்து some metals வந்து metal what is the properties of metals some metals having high melting point and binding point so metals they are the malleable and ductile they are எப்படி இருக்கும் வந்து good conductor of heat and electricity சரியா அப்ப ஒரு மெட்டலுக்கு என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதா அதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்குது சரியா இட் இஸ் ஆக்ட் as a good conductor of heat and electricity இப்போ unlike group number 1 and 2 unlike group number 1 and 2 சரியா நாம ஆல்ரெடி பார்த்தோம் உனக்கு வந்து பீரியாட் டேபிள் பாக்கும்போது குரூப் நம்பர் லெஃப்ட் சைடு பாக்கும்போது குரூப் நம்பர் 1 and 2 சரியா we call it as something s block elements group number 1 and 2 பார்த்தோம் இல்லையா group number 1 to 2 என்ன சொல்றாங்க s block elements பார்த்தோம் அடுத்து குரூப் நம்பர் வந்து என்னது 3 to 12 தான் நாம என்ன பார்த்தோம் டி பிளாக் எலிமெண்ட் பார்த்தோம் அடுத்து குரூப் நம்பர் வந்து என்னது 13 to உனக்கு பாக்கும்போது 18 தட் இஸ் வந்து பி பிளாக் எலிமெண்ட் பார்த்தோம் சரியா அப்ப உனக்கு வந்து unlike group number 1 and 2 that is s block elements சரியா உங்களுக்கு எப்படி இருக்குனா இதனா இருக்கும் some of their வந்து கேரக்டர்ல வந்து டிஃபரண்டா இருக்கும் நம்ம s block element group number 1 and 2 s block elements பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் வந்து அது எப்படி இருக்கணும் வந்து சாஃப்ட்டா இருக்கும் எப்படி இருக்கும் சாஃப்ட்டா இருக்கும் ஆனா இந்த d block elements எப்படி இருக்குனா உங்களுக்கு ஹார்டா இருக்குது எப்படி இருக்குது ஹார்ட் அது பாக்கும்போது except சரியா except group number 11 அப்ப d block element group number வந்து 3 to 12 இருக்கு இல்லையா அதுல so group number 11 elements except group number 11 elements the remaining all of the d block elements are வந்து hard in nature எப்படி இருக்கும் ஹார்டா இருக்கும் சரியா அப்ப group number 11 பாக்குறோம் இல்லையா சோ அப்ப group number 11 ல பாக்கும்போது என்ன elements இருக்கு பாரு group number 11 எடுத்தீங்கன்னா என்ன இருக்குது காப்பர் and then இருக்கும் சில்வர் and then வந்து கோல்ட் இதெல்லாம் வந்து group number 11 ல இருக்கிற elements சரியா these also என்னது d block elements தான் அப்ப சோ இந்த elements வந்து என்னது ப்ராப்பர்ட்டீஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு சேமா இருக்கும் s block element ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும் சரியா it means இது எப்படி இருக்குனா இது வந்து என்ன இது வந்து சாஃப்ட்டா இருக்கு சொல்றாங்க சோ இதெல்லாம் எப்படி இருக்கு சொல்றாங்க சாஃப்ட் இன் நேச்சர் அப்ப காப்பர் சில்வர் கோல்ட்லாம் வந்து எப்படி இருக்கும் டோட் வந்து சாஃப்ட் இன் நேச்சர் இருக்கு அடுத்து நம்ம சொல்ல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி சரியா அந்த வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கும் அதனால தான் செய்றாங்க வந்து இந்த காப்பர் கோல்ட்லாம் யூஸ் பண்ணி உங்க என்ன செய்றாங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் அத வந்து ஜுவல்லரியில பாக்கும்போது என்ன செய்றாங்க உங்க நகைகள்லாம் வந்து வந்து என்ன செய்றாங்க எது யூஸ் பண்ணி விரும்பு பண்றாங்க இந்த காப்பர் கோல்ட் தான் சரியா because of the it is very என்னது சாஃப்ட் இன் நேச்சர் சரி அதனால தான் இது யூஸ் பண்றோம் அப்ப except group number 11 from group number என்னது 3 to 12 இருக்குலையா remaining all the elements are என்னது
என்னது உனக்கு வந்து மெட்டல். இட் ஹாஸ் என்னது ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இட் ஹாஸ் குட் கண்டக்ட் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. தே ஆர் மல்லபிள் அண்ட் டக்டைல். இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். சரியா, ஒரு மெட்டலுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதா அதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் எது இருக்கு போது இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கு போது. சரியா, இப்போ இந்த டி பிளாக் எலமெண்ட் பார்க்கும்போது குரூப் நம்பர் 11 என்ன இருக்குது சில்வர் இருக்கு இல்லையா. இப்போ சில்வர் என்னது அட் ரூம் டெம்பரேச்சர். அது ரூம் டெம்பரேச்சர் சில்வர் எக்ஸிபிட் ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. சரியா, சாதாரண ஒரு ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு சில்வர் எப்படி இருக்கும் உங்கள் ஹைலி எலக்ட்ரிக் கண்டக்ட். சரியா, அதிக வந்து அதை பார்க்கும்போது என்ன செய்யும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். சரியா, கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுற நேச்சர் எப்படி அதிகமாக சொல்கிறாங்க சில்வருக்கு வந்து எப்போ ஆர்டினரியாக வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து அதிகமாக இருக்கும். எதுக்கு இந்த சில்வருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு உனக்கு பார்க்கும்போது இப்போ மோஸ்ட் ஆஃப் என்னது இந்த டி பிளாக் எலமெண்ட் இட் ஃபார்ம்ஸ் என்னது ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டி பிளாக் எலமெண்ட்ஸ் இட் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட். Due to formation of strong metallic bond in this D block element, it can be crystallized. Sorry, in the form of HCB, hexagonal close packing. It may be crystallized in the form of CCB, cubic close packing. It may be crystallized BCC, body centered cubic structure. சரியா, ஸோ ஆல்ரெடி நான் முந்தின சீரம் வந்து சாலிட் ஸ்டேட் லெசன் இல்லையா, சாலிட் ஸ்டேட்லேயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். உனக்கு வந்து HCB, CCP, BCC சரியா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ HCP வந்து அதோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா உனக்கு ஏபி பேட்டர்ன். இப்போ ஏபி பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சுன்னா தட் இஸ் கலாம் செய்கிறாங்க, அதான் வந்து HCBன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ சரியா, அப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரௌண்டிங் எத்தனை ஆட்டம் இருக்கும் உனக்கு வந்து 6 ஆட்டம் இருக்கும். சரியா, தட் இஸ் வந்து ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. தட் இஸ் வந்து ஏ பேட்டர்ன். சரியா, இப்போ இதுக்குன்னு செய்யலாம் வந்து இங்கே பாரு ஸோ வந்து பி பேட்டர்ன். திருப்பி இது ரிப்பீட் ஆகுது இல்லையா அகைன்ஸ்ட் இதே சேம் இருக்குன்னா இது ஏ பேட்டர்ன். அப்போ ஏபி இது மாதிரி வந்து என்னது உனக்கு வந்து மெட்டல் இருக்கு இல்லையா அந்த டி பிளாக் எலமெண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து என்னது உனக்கு கிறிஸ்டலைஸ் ஆகும். சரியா, ஸோ இதை வந்து ஏபி இந்த மாதிரி பேட்டர்ன் that is called HCP, hexagonal close packing. next வந்து CCB எடுத்தீங்கன்னா cubic close packing. சரியா, ஸோ இந்த உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேட்டர்னா இருக்குன்னா ABC இது மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ ABC இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சுனாவே we call it as என்னது உனக்கு CCB, cubic close packing சொல்றாங்க. சரியா, இது எப்படி இருக்கும் பாரு புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் ஆட்டம் இருக்கு இல்லையா சரௌண்டில் எத்தனை ஆட்டம் இருக்கும் உனக்கு வந்து என்ன செய்யணும் பார்க்கும்போது உனக்கு வந்து 6 ஆட்டம் இருக்கும். கடிஸ் வந்து இண்டிகேட்டட் ஏன்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறோம் பேட்டர்ன் ஏ. ஸோ இது பாரு உனக்கு வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ட்ரையாங்கல் மாதிரி. கடிஸ் வந்து இது பேட்டர்ன் பி. சரியா, இட் இஸ் இண்டிகேட்டட் பி. இப்போ பாரு இது வந்து எக்ஸகோன் இது வந்து என்ன ட்ரையாங்கல் மாதிரி தான் இருக்குது ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பாரு. சரியா, இட் இஸ் இண்டிகேட்டட் என்னது பேட்டர்ன் சி. அப்போ ஏபிசி அகைன்ஸ்ட் ஏபிசி இந்த மாதிரி வந்து ஏபிசி இந்த மாதிரி வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா தட் இஸ் கனது கியூபிக் க்ளோஸ் பேக்கடு. அடுத்தது பிசிசி பாடி சென்டர்ட் கியூபிக் பேக். சரியா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாடி சென்டர்ட் கியூபிக்னா ஒரு கியூபிக்கில் பார்க்கும்போது 8 கார்னர் இருக்கும். அந்த 8 கார்னர்லேருந்து 8 ஆட்டம் பிரசன்ட் ஆகிட்டு ஒன் ஆஃப் தி ஆட்டம் எங்கே இருக்கும் சென்டர் ஆஃப் தி பாடியிலேருந்து பிரசன்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் கால்டு பிசிசி பாடி சென்டர்ட் கியூபிக். அப்போ மோஸ்ட் ஆஃப் தி டி பிளாக் எலமெண்ட்ஸ் இட் மே பி கிறிஸ்டலைஸ்டு உனக்கு HCP or CCP or BCC. This is due to another D block elements form another உனக்கு strong metallic bonding. சரியா, ஒரு மெட்டல் என்னது உனக்கு என்ன செய்யும் வந்து அந்த மெட்டல் பாண்டால வந்து ஸ்ட்ராங்கா பைண்ட் பண்றதுனால it may be any one of form இருக்குல்லையா இது மாதிரி any one of the form என்ன செய்யலாம் உனக்கு வந்து crystallize ஆகலாம். இது இந்த D block elements. சரியா, அடுத்தது next பாரு there is a very important relations. சரியா, உனக்கு பார்க்கும்போது the number of unpaired electrons is directly proportional to melting point. சரியா, அதே சேம் டைம்ஸ் the number of unpaired electron is directly proportional to the metallic bond. சரியா, strength of the metallic bond. என்ன சொல்றாங்கன்னா number of unpaired electrons increases. சரியா, the elements having strong tendency to form another உனக்கு metallic bond. சரியா, so it has another exhibit high melting point. அதாவது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பார்க்கும்போது 1 2 3 4 5 இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த எலமெண்ட்ஸ் வந்து என்னது அந்த எலமெண்ட்ஸோட டெண்டன்சி எப்படி இருக்கும் உனக்கு வந்து மோஸ்ட்லி மெட்டாலிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு ரெக்யூர் மோர் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு. அப்போ என்ன செய்யணும் வந்து அந்த மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா அதை பிரேக் பண்ணால் என்ன செய்யணும் வந்து அதிகமாக நம்ம ஹீட் எனர்ஜி வந்து சப்ளை பண்ணும். அதனால் ஃபார் திஸ் ரீசன் உனக்கு என்ன செய்யணும் வந்து மோஸ்ட் ஆஃப் தி என்னது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் என்னது எக்ஸிபிட் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட். சரியா, அப்ப the number of unpaired electrons increases with increases என்னது melting point. For example உனக்கு செய்றாங்க பாரு இப்ப ஸ்கேண்டியம் எடுத்துக்கிறோம் SC ஸ்கேண்டியத்தை பார்க்கும்போது உனக்கு வந்து நம்பர் ஆஃப் unpaired electrons எத்தனை இருக்கும் D வந்து எத்தனை இருக்கும் 1 இருக்கும். சரியா, அது டைட்டானியம் எத்தனை இருக்கும் 2 இருக்கும். வெனடியம் எத்தனை இருக்கும் 3 இருக்கும்.
குரோமியம் வந்து என்னது 4 இருக்கும், மேங்கனீஸ் 5 இருக்கும். அப்ப number of unpaired electron increases with increase another melting point because of that elements having strong tendency to form another metallic bond. சரியா? so அப்ப metal bond வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? so இது ஒரு metals, இது ஒரு metals. அப்ப இந்த metal bond ஸ்ட்ராங்கா இருக்கும். so இந்த metal bond வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணுவோம். சரியா? பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது மெல்ட் ஆகும். அப்ப இந்த மெட்டலை பிரேக் பண்றதுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் சைன் வந்து அதிகமா கொடுத்தாகணும். சரியா? it require more amount of heat. சரியா? for this reason அது உங்களுக்கு elements are deep black elements having high melting point. as we move from scandy to titanium, so வந்து melting point increases. scandy க்கு பக்கமா எவ்வளவு இருக்குது? உங்களுக்கு 1814 கெல்வின் இருக்குது. 1814 கெல்வின் இருக்குது. அப்ப scandy விட டைட்டானியம் என்ன செய்யுது? உங்களுக்கு melting point increase ஆகுது. என்ன ரீசன்ஸ்? scandy contains only one unpaired electrons, but titanium it contains two unpaired electrons. அடுத்து பாரு குரோமியம் எடுத்துக்கிறேன். so குரோமியம் பார்க்கும்போது என்ன இருக்கும்? டைட்டன் வந்து குரோமியம் என்ன செய்யுது? மெல்டிங் பாயிண்ட் இன்னும் அதிகமாகுது. எவ்வளவு? 2183 கெல்வின், அதாவது 183 கெல்வின் இருக்கு இல்லையா? அப்ப ஏன்னா டைட்டனியத்தில் பார்க்கும்போது இட் கண்டைன்ஸ் என்னது 3 unpaired electrons. எத்தனை இருக்கும்? 3 unpaired electrons. அடுத்து வந்து டைட்டானியம் அண்ட் என்னது குரோமியம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு பாரு, க்ளோஸ்லி இருக்கு பாரு. இங்க வந்து 2183, இங்க 2180 கெல்வின் இருக்குது. அப்ப both are எப்படி இருக்குது? approximately வந்து க்ளோஸ் வரிசா இருக்குது. சரியா? அப்ப after that சரியா குரோமியத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது மேங்கனஸ் இருக்கு இல்லையா Mn, அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. மெல்டிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சரியா? so after that the magnesium manganese to சரியா Mn to iron இது இன்கிரீஸ் ஆகுது பாரு. அயனும் இன்கிரீஸ் ஆகுது. அப்ப Fe to cobalt டிக்ரீஸ் ஆகுது. cobalt to nickel டிக்ரீஸ் ஆகுது. nickel to உங்களுக்கு காப்பர் டிக்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் ஆனது ஜிங்க் வந்து என்னது ஃபைனலா டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா உனக்கு வந்து என்னது அப் டு உனக்கு வந்து மிடில் ஆஃப் தி சீரிஸ். சரியா? இந்த டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கலாம் இல்லையா? மூவ் பண்ண ஸ்கேண்டி டு ஜிங்க் மூவ் பண்ணும்போது எது மிடில்னா மோஸ்ட்லி இதான் வந்து மேக்னஸ் தான் மிடில். ஸோ அந்த மிடில் ஆஃப் தி சீரிஸ் வந்து என்ன ஆகுதுன்னா உனக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகுது. என்ன ரீசன்ஸ்? ஆஃப்டர் மிடில் ஆஃப் தி சீரிஸ் தான் உனக்கு வந்து என்னது மோஸ்ட் ஆஃப் தி டிரான்ஸ் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும்? கண்டைன்ஸ் மோஸ்ட்லி என்னது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். சரியா? பார்க்கும்போது மேக்னஸ் வந்து என்னது D5 இருக்குது. உனக்கு வந்து குரோமியத்துக்கு பார்க்கும்போது என்ன இருக்கும்? குரோமியத்துக்கு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா உனக்கு வந்து D4 இருக்கும். அப்போ 4 அன்பேர்ட் இருக்கும். ஸோ வெனடி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? D3 இருக்கும். வெனடியில் வந்து D3 இருக்கும். குரோமியம் வந்து D4 இருக்கும். அப்போ ஸ்கேண்டி டு நம்ம வந்து மேக்னஸ் சரியா மூவ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் மெல்டிங் பாயிண்ட். சரியா? ஸோ மேக்னஸ்க்கு அப்புறம் கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது உனக்கு அயன் பார்க்கும்போது என்ன இருக்கும்? 6 எலக்ட்ரான். அயனில் பார்க்கும்போது உனக்கு என்ன இருக்கும்? D வந்து 6 இருக்கும். அப்போ பேரப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பராசிலாம் பாரு, அயன் எடுத்துக்கிறோம். உனக்கு வந்து நம்மளுக்கு தரானது உனக்கு டிஆர்பியில் வந்து 5 டிஆர்பியில் இருக்கும். சரியா? 1 2 3 4 5 டிஆர்பிட்டால். ஸோ இந்த 5 டிஆர்பியில் பார்க்கும்போது அயனுக்கு வந்து என்னது Dல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 6னா நேரம் 1 2 3 4 5 ரெமனிங் வந்து ஃபர்ஸ்ட் பேரப் ஆயிரும். அப்போ இங்கே எத்தனை அன்பேர்ட் இருக்குது? 1 2 3 4 தான் இருக்குது. ஆனால் மேக்னஸ் வந்து 5 இருக்கு இல்லையா? 5 இருக்குது. அப்போ ஒன்லி 4. சரியா? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அப்போ என்ன ஆகுது? மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து என்னது? அயரன். நெக்ஸ்ட் வந்து கோபால்ட் எடுத்தீங்கன்னா அவனுடைய D வந்து 7 இருக்கும். எத்தனை இருக்கும்? D7. அப்போ என்ன இருக்கும்? அப்போ 1 2 3 4 5 6 7. அப்போ இங்கே ஒன்று பேரப் ஆயிருமா? அப்போ எத்தனை அன்பேர்ட் தான் இருக்கும்? அப்போ அயரன் கம்பேர் பண்ணும்போது கோபால்ட்டுக்கு 1 2 3 தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் டிக்ரீசஸ் வித் டிக்ரீசஸ் மெல்டிங் பாயிண்ட். அடுத்து கோபால்ட் டு நிக்கல் மூவ் பண்ணுறோம். ஸோ கோபால்ட் டு நிக்கல் மூவ் பண்ணும்போது ஸோ நிக்கலுக்கு வந்து 3D8 இருக்கும். சரியா? 3D8 இருக்கும். அப்போ 8 இருக்கு இல்லையா? அப்போ என்ன இருக்கும்? 1 2 3 4 5 பேரப் பண்ணு 6 7 8. அப்போ எத்தனை அன்பேர்ட் தான் இருக்கு? ஒன்லி 2 அன்பேர்ட் தான் இருக்குது. ஒன்லி 2 அன்பேர்ட். அப்போ பார்க்கும்போது கோபால்ட் கம்பேர் போது நிக்கல் என்னது இன்னும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னது ஜிங்க் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஜிங்க் வந்து ஏன் வந்து என்னது ஸோ மினிமம் மெல்டிங் பாயிண்ட் இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் தி D10 கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரான்ஸ் D10 இருக்கும். அப்போ D ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கும். அப்போ எல்லாமே மோஸ்ட்லியாக இருக்கும். எல்லாமே பேரப் ஆயிரும் பாரு. அப்போ வந்து 1 2 3 4 5 5 into 2 உங்களுக்கு பார்க்கும்போது 10 electrons இருக்கு இல்லையா? there is no unpaired electrons. அப்ப zinc elements என்னது? having no tendency the formation of the metallic bond. அப்ப metallic bond formation tendency என்னது? very less இருக்கும் in case of zinc. அப்ப metallic bond வந்து என்னது? ரொம்ப வந்து very less இருக்கும். சரியா? அப்ப வந்து என்னது? metallic bond ஃபார்ம் ஆனாலும் அந்த metallic bond very எப்படி இருக்கும் வந்து ரொம்ப வந்து வீக்கா இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? அந்த வீக்கா இருக்கும்போது ஒரு மினிமம் டெம்பரேச்சர் கொடுத்தாலும் ஈஸியா வந்து ஜிங்க் வந்து என்னது? அந்த மெட்டல் பாண்ட் வந்து ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். அப்போ அதனால தான் ஜிங்க் எக்ஸிபிட் ஆனது உனக்கு பார்க்கும்போது லோ மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது? ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் என்ன இருக்குது? அதை பார்க்கும்போது ஸோ மிடில் ஆஃப் தி சீரிஸ் பார்க்கும் மேக்னஸ். சரியா? உங்கள் மேக்னஸ் வந்து என்னது? பிலாங்ஸ் டு 3D சீரிஸ். அடுத்தது கீழே 4D சீரிஸ் வந்து என்னது? டிச்சினியம்.
டீச்சனியம் இருக்கு இல்லையா, அந்த டீச்சனியம் வந்து என்னது பிலாங்ஸ் டு போடி சீரிஸ். அப்போ மேக்னஸ் அண்டு என்னது டீச்சனியம் ரெண்டுமே உனக்கு என்ன இருக்குது, மெல்டிங் பாயிண்ட் லோவாக இருக்குது சரியா. ஆக்சுவலி D5 இருக்கு பாரு, மேக்னஸ் எத்தனை இருக்கணும், D5 இருக்கு இல்லையா. அப்போ மேக்னஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ல வந்து 5 அன்பேர்ட் இருக்குது. அப்போ இதுதான் ஆக்சுவலி பார்க்கும்போது இதான் வந்து இருக்கும் மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் மெல்டிங் பாயிண்ட். அப்போ இதான் வந்து மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஆனால் உனக்கு பார்க்கும்போது என்னது மேக்னஸ் வந்து என்னது சோர்சஸ் என்னது உனக்கு வந்து மினிமம் மெல்டிங் பாயிண்ட். அதே சேம் என்னது போடி சீரிஸ் இருக்குன்னா டீச்சனியம் சரியா, இது என்ன இருக்குது மெல்டிங் பாயிண்ட் வந்து மினிமம் டிக்ரீஸ் ஆயிருக்குது சரியா. ஸோ என்ன ரீசன்ஸ் பார்க்கும்போது இந்த ரெண்டு எலமெண்ட் என்னது எந்தால்பியா பண்ணது அட்டாமிசேஷன், எந்தால்பியா அட்டாமிசேஷன் டிக்ரீஸ் ஆகுது சரியா. due to என்னது மினிமம் வேல்யூஸ் ஆஃப் எந்தால்பியா அட்டாமிசேஷன் மேக்னஸ் அண்ட் டீச்சனியம் சரியா. உனக்கு என்ன இருக்கும் என்னது மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா உனக்கு வந்து லோவாக இருக்குது. இது மேக்னஸ் வந்து டீச்சனியம் வந்து மெல்டிங் பாயிண்ட் லோவாக இருக்குது. ஒரு ரீசனிங் கொஸ்டினே கேட்கலாம் சரியா. ஒய் அமாங் தேர்ந்து பார்க்கும்போது 3D சீரிஸ் ஆஸ் மியூ ஃப்ரம் ஸ்டானி டு உனக்கு ஜிங்க் உனக்கு 3D சீரிஸ் பார்க்கும்போது இந்த மேக்னஸ் வந்து என்னது எக்ஸிபிட் ஒன்லி லோ மெல்டிங் பாயிண்ட் கிவ் ரீசன் ஒய்னு கேட்கலாம். பிகாஸ் ஆஃப் தி என்னது due to low enthalpy atomization of manganese, low enthalpy atomization of manganese, it exhibit another low melting point. So what is the atomization, what is enthalpy of atomization சரியா, what is enthalpy of atomization சரியா. அப்படி பார்க்கும்போது the minimum amount of another minimum amount of heat energy is required, the minimum amount of heat energy is required to break the metallic crystal, to break the metallic crystal into உனக்கு என்னது constituted atom சரியா. இது வந்து ஒரு கிறிஸ்டல், கிறிஸ்டல்னா இருக்கும் ஒரு கிறிஸ்டலுக்கு நம்பர் ஆஃப் என்னது மெட்டல் பாண்ட் இருக்கும். அந்த மெட்டல் பாண்டை ஸோ பிரேக் பண்ணுறதுக்கு நாம் கொடுக்குற ஹீட் இருக்கு இல்லையா, அந்த பிரேக் என்னது நம்ம ஹீட்டு கொடுத்து இந்த மெட்டலை செய்கிறோம் வந்து மெட்டல் ப்ளஸ் மெட்டலாக வந்து என்னது அவருடைய கான்ஸ்டியூட் ஆட்டமை பிரேக் பண்ணணும் சரியா. அப்போ பிரேக் பண்ணுறதுக்கு அந்த கொடுக்குற அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் தட் இஸ் என்னது உனக்கு வந்து என்னது எந்தால்பியா அட்டாமிசேஷன். அப்போ இந்த மேக்னஸ் பார்க்கும்போது அந்த எந்தால்பியா வாட்டர் இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுத்தா போதுமானது. அதனால தான் உனக்கு வந்து டியூ டு ஸோ வந்து என்னது லோ எந்தால்பியா அட்டாமிசேஷன் ஆஃப் மேக்னஸ் இட் எக்ஸிபிட் என்னது லோ மெல்டிங் பாயிண்ட் இன் திஸ் சீரீஸ் சரியா. இந்த சேம் வே டீச்சனியம் டிசி அதே போல தான் இருக்கும். இதுக்கு என்ன இருக்கும் உனக்கு டிசி இருக்கு இல்லையா, ரெண்டு மெட்டலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரியா. அதனால தான் இட் எக்ஸிபிட் என்னது உனக்கு வந்து லோ மெல்டிங் பாயிண்ட். The next one is variation of atomic and ionic size சரியா. as we move from உனக்கு என்னது scanning to zinc in the 3D series உனக்கு வந்து என்னது அட்டாமிக் ரேடியஸ் வந்து எப்படி வந்து வேரியேஷன் ஆகுதுன்னு பார்க்கணும் சரியா. அட்டாமிக் ரேடியஸ் வந்து எப்படி வேரியேஸ் ஆகுது. So generally as we move from left to right in the periodic table the size of the atom decreases. This is one general trend சரியா. நம்ம ஆல்ரெடி வந்து எங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து என்னது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் சரியா, பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி நம்ம 11thலயே பார்த்துருக்கிறோம். as we move from left to right in the periodic table the size of the atom decreases, size of atom decreases. Why size of atom decreases? as we move left to right in periodic table the addition of electrons added in the same cell சரியா. like this என்னது K cell, L cell, M cell சரியா. அப்போ தான் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து சென்டர் இருக்கும். இப்போ இது K cell. அப்போ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்கே ஆட் ஆகுது லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது சேம் செல் ஆட் ஆகுது. அப்போ சேம் செல் ஆட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆக உங்களுக்கு நியூக்ளியஸ் என்ன இருக்கும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆச்சுன்னா இங்கே ஒரு புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆச்சுன்னா புரோட்டான்ஸ். அப்போ இந்த நியூக்ளியஸ் உடைய நெட் பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் பண்ணும் சரியா. அப்போ வந்து the net nuclear charge experienced by the outermost electron that is called nuclear charge. the net nuclear charge இருக்கு இல்லையா, net nuclear charge experienced by the என்னது உனக்கு outermost experienced என்னது by the outermost electrons சரியா. that is சொல்ல வந்து நம்ம வந்து nuclear charge சொல்றோம். அப்போ left to right மூவ் பண்ணும்போது nuclear charge இன்க்ரீஸ் ஆகும். இப்போ nuclear charge இன்க்ரீஸ் ஆகும்போது உனக்கு நியூக்ளியஸ் என்ன செய்யும் outermost electrons வந்து அட்ராக்ட் பண்ணும். அந்த அட்ராக்ட் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அப்போ அட்ராக்ட் பண்ணும்போது சைஸ் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. தட் இஸ் வந்து ஜெனரல் ட்ரெண்ட் சரியா. அப்போ இப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் 3D transition series does not follow சொன்னது in this general trend சரியா. என்ன செய்யாது இந்த ஜெனரல் ட்ரெண்ட் எது ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. பர்டிகுலர்லி நம்ம எது பார்க்க போகிறோம் 3D series பார்க்க போகிறோம். 3D series as மூவ் போகிறோம் ஸ்கேனி டு ஜிங்க் மூவ் பண்ணுறோம். ஸ்கேனி டு ஜிங்க் மூவ் பண்ணும்போது உனக்கு சம் ஆஃப் என்னது உனக்கு வந்து வேரியேஷன் அக்கோர்ஸ் என்ன ஆகுது ஆக்சுவலி வந்து ஜெனரல் என்னது லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் ஸ்கேனி டு ஜிங்க் மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எங்க ஸ்கேனி டு வெனடி வந்து என்னது அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் அண்ட் தென் குரோமியம் டு உனக்கு வந்து என்னது காப்பர் வந்து ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குது கான்ஸ்டன்டா இருக்குது. அந்த ஃபைனலாக வந்து என்னது ஜிங்க் வந்து என்னது ஸ்மால் இன்க்ரீசஸ் சரியா.
இப்போ இந்த வேரியேஷன் சரியா இல்லை என்ன இருக்குது சம் ஆஃப் தி irregularities occurs சரியா ஏன் இருக்குது இதில் வந்து irregularities இருக்கு இல்லையா அந்த irregularities என்ன ரீசன் சரியா ஸோ அடுத்த ரீசன்ஸ் என்னது வேரியேஷன் ஆஃப் atomic radius through the 3D series அதான் பார்க்க போகிறோம் the variation of the 3D series in this atomic radius can be explained by two factors சரியா இந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா டிக்ரீஸ் ஆகுது கான்ஸ்டன்டா இருக்குது small increase சரியா இந்த வேரியேஷனை நம்ம it can be explained by நமக்கு two factors one is வந்து effective nuclear charge the another one is electron reflection next one is electron reflection சரியா so what is effective nuclear charges னு பாக்கும்போது the net positive charge of the nucleus the net nuclear charge the net nucleus சரியா அது பாக்கும்போது ஸ்கின் வந்து நியூக்ளியஸ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கு இல்லையா அது ப்ளஸ் இருக்கும் ப்ளஸ் மீன்ஸ் என்னது புரோட்டான்ஸ் இருக்கும் சரியா இப்போ இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா அந்த புரோட்டான்ஸ் செய்யனா உங்களுக்கு எது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும் சரியா the net charge of the nucleus can be expressed by the electron present in the outermost cell the net nuclear charge of the நியூக்ளியர் சார்ஜ் என்ன செய்யும் இந்த நெட் நியூக்ளியர் சார்ஜ் என்ன செய்யும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் பண்ணும் சரியா அப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்கிற புரோட்டான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் பண்ணுதா அதான் நம்ம சொல்கிறோம் உனக்கு வந்து நியூக்ளியர் சார்ஜ் சொல்கிறோம் எப்படி நியூக்ளியர் சார்ஜ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் அப்போ எதுக்கு எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷனா நம்ம பார்க்கலாம் பாரு அப்போ எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் சரியா என்ன செய்யலாம் பாரு இங்கே பார்க்கும்போது இது வந்து அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கு இல்லையா இந்த அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு இது n செல்னா இது n-1 அப்போ இந்த n-1 செல் தட் இஸ் வந்து n செல் இது வந்து n செல் இது வந்து n-1 செல் அப்போ n செல்லுக்கும் அந்த n-1 செல்லுக்கு இல்லையா இங்கே எலக்ட்ரான் அப்போ எலக்ட்ரான் என்ன செய்யும் வந்து ரிப்பல் பண்ணும் அப்போ இந்த எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும் நியூக்ளியஸ் செய்யும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணும் சரியா அப்போ வந்து இது வந்து எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் the reflection force occurs in between the உங்களுக்கு ns and n-1d in the 3D series சரியா that is called electron reflection சரியா அப்ப இந்த two factors ஆல் தான் உங்களுக்கு scan-E2 என்னது ஜிங்க் வந்து மூவ் பண்ணும்போது உங்களுக்கு சைஸ் என்ன செய்யுது உங்களுக்கு அட்டாமிக் சைஸ் வந்து some variations occurs ஆகுது சரியா இப்போ scan-E2 வெனடியும் பார்க்கலாம் இப்போ scan-E2 வெனடி மூவ் பண்ணும்போது இப்போ சைஸ் என்ன செய்யுது டிக்ரீஸ் ஆகுது இல்லையா scan-E2 வெனடி பார்க்கும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்போ சைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்ஸ் சரியா scan-E2 வெனடி மூவ் பண்ணும்போது சைஸ் என்ன செய்யுது டிக்ரீஸ் ஆகுது ஸோ அந்த சைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி நியூக்ளியர் சார்ஜ் அண்டு எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் சரியா இதை பேஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் நம்ம ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இப்போ scan-E2 உனக்கு வந்து வெனடி மூவ் பண்ணுறோம் அப்போ scan-E2 வெனடி மூவ் பண்ணும்போது உனக்கு சைஸ் ஆஃப் தி ஆட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகுது இப்போ சைஸ் ஆஃப் தி ஆட்டம் டிக்ரீஸ் ஆகுதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்யலாம் பாரு scan-E2 வெனடி மூவ் பண்ணுறோம் இப்போ சைஸ் ஆஃப் ஆட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகுது இப்போ சைஸ் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் செய்யுதுன்னா உனக்கு வந்து என்ன செய்யணும் நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் பார்த்தோமா ஒன்று வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் இன்னொன்று வந்து எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் அப்போ இங்கே வந்து எது வந்து டாமினேட் பண்ணுதுன்னா உனக்கு வந்து பார்க்கும்போது இஜெட் எஃபெக்ட் அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் என்னது கிரேட்டர் தான் அது எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் அப்போ n-1 இருக்கு இல்லையா அந்த n-1d அந்த ns எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது அப்போ அந்த நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் செல் சரியா அப்போ நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் செல் வந்து அட்ராக்ட் பண்ண டெண்டன்சி எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது அப்போ நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் செல் அட்ராக்ட் பண்ண டெண்டன்சி அதிகமாக இருக்கிறதுனால தான் scan-E2 வெனடி வந்து உனக்கு சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஸோ ஆஃப்டர் தட் குரோமியம் டு காப்பர் ஸோ குரோமியம் டு காப்பர் வந்து நான் மூவ் பண்ணுறோம் உனக்கு ஆல்மோஸ்ட் என்னது அட்டாமிக் ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது ஆல்மோஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்குது கான்ஸ்டன்ட்டாக இருக்குது இப்போ என்ன ரீசன்ஸ்னா இப்போ நம்ம ரெண்டு பார்த்தோமா இங்கே பார்க்கும்போது உனக்கு இஜெட் எஃபெக்ட்னு பார்த்தோம் இல்லையா இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் என்னது உனக்கு ஆல்மோஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது உனக்கு வந்து எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் சரியா அப்போ எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் சரியா எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது இந்த எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷனா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது சரியா அப்போ வந்து என்னது போத் ஆர் பேலன்ஸ் டு ஈச் அதர் சரியா அப்போ என்ன செய்யும் வந்து நல்லா கவனி ஸோ இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா ரிப்பல் பண்ணும் இப்போ நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும் அப்போ ரிப்பல் பண்ணும் அட்ராக்ஷன் ரெண்டு மீனாக இருக்கும் உனக்கு பேலன்ஸ் ஆயிரும் அப்போ போத் ஆர் என்னது உனக்கு நியூக்ளியர் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணும் எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும் அப்போ போத் ஆர் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் போத் ஆர் என்னது பேலன்ஸ் டு ஈச் அதர் அதனால தான் குரோமியம் டு காப்பர் வந்து மூவ் பண்ணும்போது உனக்கு அட்டாமிக் சைஸ் ஆல்மோஸ்ட் என்னது உனக்கு வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது ஸோ அடுத்தது உனக்கு ஜிங்க் சரியா உனக்கு வந்து லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஜிங்க் எடுத்துக்கிறாங்க அப்போ ஜிங்க் பார்க்கும்போது என்னது ஃபைனல் ஸ்மால் இன்க்ரீஸாக இருக்குது ஸ்மால் இன்க்ரீசஸ் அப்போ ஜிங்க்குடைய அட்டாமிக் ரேடியேஷன் ஸ்மால் இன்க்ரீசஸ் ஏன்னா ரேஷன்ஸ் பார்க்கும்போது ஸோ இங்கே பாரு இங்கே என்ன ஆகுதுன்னா எது டாமினேட் பண்ணுதுன்னா இஜெட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா அப்போ எஃபெக்ட் நியூக்ளியர் சார்ஜஸை எது டாமினேட் பண்ணிடுது எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது உங்களுக்கு டாமினேட் பண்ணிடுது
அப்போ எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் டாமினேட் பண்ணும்போது கவனி இங்கே பார்த்தோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இதான் வந்து எலக்ட்ரான், இது வந்து n-1 d ஆர்பிட்டால், இது வந்து ns சரியா, இந்த அவுட்டர் மோஸ்ட் இருக்கிறது ns ஆர்பிட்டால், இது n-1 d. அப்போ இந்த ns இருக்கிற எலக்ட்ரானுக்கும் n-1 d இருக்கிற இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த எலக்ட்ரான் இருக்கும் ரிப்பல் பண்ணும். ஸோ அந்த எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும். அப்போ நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் அட்ராக்ட் பண்ணும். அப்போ அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அங்கே பார்க்கும்போது இப்போ எது அதிகமாக இருக்குன்னா உனக்கு அட்ராக்ட் போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரிப்ளெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது சரியா, ரிப்ளெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரிப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குங்காட்டி தான் உனக்கு வந்து என்னது ஜிங்க் வந்து பார்க்கும்போது பாரு ரிப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது எப்படி நியூக்ளியர் என்னது கம்பேர் பண்ணும்போது ரிப்ளெக்ஷன் மோராக இருக்கனால தான் என்ன செய்யுது ஜிங்க்குடைய சைஸ் வந்து ஸ்மால் இன்க்ரீஸ் ஆகுது சரியா. இப்போ ஃபார் திஸ் ரீசன்ஸ்க்காக அவங்க வந்து மூவ் ஃப்ரம் ஸ்கேனைட் டு ஜிங்க் உனக்கு அட்டாமிக் ரேடியேஷன் அது இந்த 3D சிஸ்டத்தில் வந்து என்னது சம் வேரியேஷன் வந்து அக்கர்ஸ் ஆகுது சரியா. பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஸ்கேனைட் டு வெனடி மூவ் பண்ணுறான், ஸ்கேனைட் டு வெனடி மூவ் பண்ணும்போது என்னது உனக்கு எப்படி நியூக்ளியர் செய்யுது மோர் இருக்குது கம்பேர் டு எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன். எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது எது மோராக இருக்குது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் சரியா. அப்போ உனக்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ண டெண்டன்சி எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது இந்த ரிஃப்ளெக்ஷனோட. அப்போ டெண்டன்சி அதிகமாக இருக்கும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. இது ஸ்கேனைட் டு வெனடியம். அடுத்து குரோமியம் டு காப்பர் மூவ் பண்ணும்போது உனக்கு என்னது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் சரியா. அதை பார்க்கும்போது இது இந்த நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுதா அதே போல இந்த எலக்ட்ரான்ஸ் இது ரிப்பல் பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணா இது ரிப்பல் பண்ணும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ எப்படி நியூக்ளியஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன். அப்போ பார்க்கும்போது போத் ஆர் பேலன்ஸ் டு ஈச் அதர், ரெண்டுமே இருக்கும் பேலன்ஸ் ஆயிரும். அதனால தான் அப்போ வந்து ஃப்ரம் குரோமியம் டு காப்பர் வந்து ஆல்மோஸ்ட் இது சைஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது உனக்கு வந்து என்னது ஃபைனலாக வந்து ஜிங்க். ஸோ ஜிங்க் வந்து பார்க்கும்போது ஸ்மாலாக இன்க்ரீஸ் இருக்குது சரியா. ஸ்மால் இன்க்ரீஸ் என்ன ரீசன்ஸ்னா இங்கே எலக்ட்ரான் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது எப்படி நியூக்ளியர் சார்ஜ் வந்து டாமினேட் பண்ணிடுது சரியா. அப்போ உனக்கு பார்க்கும்போது இந்த அட்ராக்ஷன் பொறுத்த விட ரிஃப்ளெக்ஷன் அதிகமாகுது, அதனால சைஸ் என்ன செய்யுது வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி சரியா. இதை பற்றி பார்க்கணும். ஸோ வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? இந்த அயனைசேஷன் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாரு. இந்த அயனைசேஷன் எனர்ஜி மே பி டிபெண்ட் as the amount of energy required to remove and lose mostly bound an electron from isolated gases neutral atom. சரியா, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறாங்க, இது ஒரு ஆட்டம் சரியா. இந்த ஆட்டம் எப்படி இருக்கும் நியூட்ரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூட்ரலாக இருக்கிற ஒரு ஆட்டத்தில் வந்து என்னது உனக்கு லூஸ் மோஸ்ட்லி பவுண்டாக இருக்கு இல்லையா. எந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் மோஸ்ட்லி பவுண்டாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான். இது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்னா உனக்கு வந்து லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் லூஸ் மோஸ்ட்லி பவுண்டாக இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் என்ன செய்ய போகிறோம் எனர்ஜி வந்து நம்ம வந்து சப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் கால்ட் அயனைசேஷன் எனர்ஜி சரியா. இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யூர் டு ரிமூவ் ஒன் எலக்ட்ரான் சரியா ஃப்ரம் தி அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் தி உனக்கு என்னது ஐசோலேட்டட் என்னது நியூட்ரல் ஆட்டம். ஒரு ஐசோலேட்டட் நியூட்ரல் ஆட்டம் எடுத்துக்கிறோம், அதுல இருந்து அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் என்ன செய்ய போறோம் இது வந்து நம்ம எனர்ஜி வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ as we move from left to right in the periodic table ionization energy வந்து ஜெனரலி என்ன செய்யும் நமக்கு வந்து increases because of the nuclear charge increases. இப்போ nuclear charge ionization energy இருக்கும் டைரக்ட்லியா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கு வந்து பார்க்கும்போது நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும் அயனைசேஷன் எனர்ஜி ரெண்டுமே இருக்கும் உனக்கு டைரக்ட்லியா இருக்கும். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் அயனைசேஷன் எனர்ஜி சரியா. அப்போ ஜெனரல் ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறோம். லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது சைஸ் ஆஃப் தி ஆட்டம் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ சைஸ் ஆஃப் தி ஆட்டம் டிக்ரீசஸ். சைஸ் ஆஃப் டிக்ரீஸ் பார்க்கும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா உனக்கு வந்து என்னது நியூக்ளியர் சார்ஜ் வந்து மோராக இருக்கும். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் மோராக இருக்கும் இல்லையா. அப்போ நியூக்ளியர் சார்ஜஸ் மோராக இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குது உனக்கு மோராக இருக்குது சரியா. பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். தட் இஸ் வந்து ஜெனரல் ட்ரெண்ட். ஆனால் 3D சீரிஸ் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் சரியா. ஸ்கேனைட் டு ஜிங்க் மூவ் பண்ணும்போது டஸ் நாட் ஃபாலோஸ் என்னது திஸ் ஜெனரல் ட்ரெண்ட் சரியா. இந்த ட்ரெண்டை வந்து செய்யாது இந்த 3D சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ என்ன ரீசன்ஸ் பார்க்கும்போது உனக்கு ஜென்ரலாக உனக்கு வந்து உனக்கு பீரியாட் டேபிள் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும் லெஃப்ட் குரூப் நம்பர் 1 to 2 S பிளாக் எலமெண்ட்டு, அடுத்தது 3 to 12 D பிளாக் எலமெண்ட்டு, உனக்கு 13 to 18 தான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸு. அப்போ S பிளாக் அண்ட் பி பிளாக் கம்பேர் பண்ணும்போது உனக்கு என்ன இருக்கும் டி பிளாக் அயனைசேஷன் வந்து என்னது ரெண்டுக்கும் இன்பிட்வீனாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா. உனக்கு பார்க்கும்போது எஸ் பிளாக்கை விட என்ன செய்யும் வந்து டி பிளாக் எடுத்துக்கிறாங்க. ஸோ எஸ் பிளாக்கை விட உனக்கு டி பிளாக் வந்து என்னது அயனைசேஷன் எப்படி இருக்கும் மோராக இருக்கும் சரியா. அண்ட் தென் டியை விட எதுக்கு மோராக இருக்கும் பிக்கு மோராக இருக்கும். பிகாஸ் என்ன ரீசன்ஸ் எஸ்ஸை விட டிஏ இல்லையா டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ சைஸ் டிக்ரீஸ் நம்ம என்னது வந்து இட் ஹேஸ் மோர் அயனைசேஷன் எனர்ஜி. டியை விட பி பிளாக் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறான். ஸோ இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது சைஸ் என்ன செய்யுது இதை விட இன்னும் டிக்ரீஸாக இருக்கும். அப்போ சைஸ் ஆஃப் தட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் நியூக்ளியர் சார்ஜ். சைஸ் ஆஃப் ஆட்டம் என்ன செய்யணும் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ சைஸ் ஆஃப் ஆட்டம் வந்து சைஸ் ஆஃப் ஆட்டம் என்னது நியூக்ளியர் சார்ஜ் இருக்காங்க. சைஸ் ஆஃப் ஆட்டம்
அப்போ சைஸ் ஆஃப் ஆட்டம் வந்து என்னது உனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும்போது உனக்கு எது இன்க்ரீஸ் ஆகுது நியூக்ளியர் சார்ஜ் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது உனக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஆல்சோ ஆகுது உனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது சரியா அப்போ அந்த ரீசனுக்காக உனக்கு எஸ் பிளாக்கோட டி பிளாக் என்ன செய்யும் வந்து அயனைசேஷன் மோராக இருக்கும் டி பிளாக் வந்து பி பிளாக் வந்து அதிகமாக இருக்கும் சரியா இப்போ நம்ம வந்து 3D சீரிஸில் பார்க்குறோம் சரியா as move from scandium to zinc ஸோ அயனைசேஷன் வந்து எப்படி வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா இப்போ லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது உடனே செய்யும் வந்து ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு வெனடியம் வந்து அயனைசேஷன் இன்க்ரீசஸ் ஏன் இன்க்ரீசஸ் ஆல்ரெடி அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம் ஸோ ஸ்கேண்டியம் டு வெனடியம் பார்க்கும்போது சைஸ் ரேடியஸ் என்னது டிக்ரீஸ் ஆகுது அப்போ ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும்போது உனக்கு சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது உனக்கு நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன செய்யுது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது சரியா அடுத்து குரோமி அண்ட் மேக்னஸ் பார்க்கலாம் சரியா குரோமி அண்ட் மேக்னஸ் பார்க்கும்போது இட் ஹஸ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி என்ன ரீசன் சரியா குரோமி அண்ட் மேக்னஸ் இட் ஹஸ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி பிகாஸ் ஆஃப் தி உனக்கு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரெண்டுக்குமே என்ன சொல்றாங்க ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் பார்க்கும்போது 3d5 4s1 மேக்னஸ் பார்க்கும்போது 3d5 4s2 அப்போ ஸோ போத்தர் வந்து டி சப்டில் எடுத்தீங்கன்னா போத்தர் என்னது ஆஃப்-ஃபீல்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸோ அக்கார்டிங் டு ஸ்டெபிலிட்டி ரூல் the atom having half filled or fully filled orbital சரியா half filled இருந்தாலும் சரி fully filled சரி that have more stable than partially filled அவ்வாறு எதெல்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அதுலேருந்து ஸோ எலக்ட்ரான்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறது டு பி டிஃபிகல்ட் அதனால it require more amount of என்னது எனர்ஜி சரியா for this reason உனக்கு வந்து குரோமி and manganese it can exert the high ionization energy this is due to stable electronic configuration next iron to zinc சரியா next செய்யறாங்க வந்து iron to நம்ம zinc மூவ் பண்றோம் ஸோ ஐரன் டு ஜிங்க் வந்து மூவ் பண்ணும்போது உனக்கு வந்து அந்த அயனைசேஷன் வந்து என்னது ஸ்மால் இன்க்ரீஸாக இருக்குது இதில் பார்க்கும்போது என்னது காப்பர் அண்டு ஜிங்க் என்னது சோர்ஸ் மேக்ஸிமம் அயனைசேஷன் எனர்ஜி காப்பருக்கு ஜிங்க் என்ன இருக்குது ஹை அயனைசேஷன் எனர்ஜியாக இருக்குது திஸ் ஆல்சோ கேன் பி எக்ஸ்பிளைன் பேஸ்ட் ஆனது ஒன்று எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சரியா ஜிங்க் காப்பர் பார்க்கும்போது என்ன இருக்கும் காப்பருக்கு வந்து எலக்ட்ரானிக் 3d10 4s1 சரியா இட் மீன்ஸ் என்னது ஃபுல்லி ஃபில்ட் டி ஆர்பிட்டால் சேம் வே உனக்கு ஜிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது 3d10 4s2 ஸோ இது ஆல்சோ என்னது ஃபுல்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால் சரியா அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க வந்து அக்கார்டிங் டு ஸ்டெபிலிட்டி ரூல் தட் ஹேவிங் உனக்கு வந்து என்னது ஆஃப் ஃபில்ட் ஆர் ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால் இட் இஸ் மோர் ஸ்டேபிள் தான் கம்பேர்ட் டு பார்சியல் ஃபில்ட் சரியா அப்போ இதெல்லாம் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குதா ஃபுல் ஃபில்டாக இருந்தாலும் சரி இங்கே ஆஃப் ஃபில்டு பார்த்தோமா ஸோ இதெல்லாம் மோர் ஸ்டேபிளாக இருக்குதா ஸோ அதுவும் தான் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறது டு பி டிஃபிகல்ட் ஸோ அதனால் இட் ரெக்யூர் மோர் அமௌண்ட் பண்ணது எனர்ஜி சரியா அப்போ திஸ் ரீசன் உனக்கு காப்பர் அண்டு ஜிங்க்கு உனக்கு என்னது இட் சோர்ஸ் அட் மேக்ஸிமம் அயனைசேஷன் எனர்ஜி நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் இப்போ வித் ஹெல்ப் ஆஃப் தி அயனைசேஷன் எனர்ஜி with help of the ionization energy உனக்கு வந்து predict the stability of the compounds predict the stability of the உனக்கு வந்து செய்றாங்க வந்து டி பிளாக் அதாவது டிரான்சிஷன் காம்பவுண்ட் அதை பார்க்கும்போது இந்த அயனைசேஷன் எனர்ஜியை பேஸ் பண்ணி நம்ம எதை predict பண்ணலாம் ஒரு டிரான்சிஷன் செல்லக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள் லெஸ் ஸ்டேபிளாக நம்ம ஈஸியாக வந்து predict பண்ணலாம் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்து ஜென்ரலி வந்து எனர்ஜி எப்படியா இருக்கும் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து இன்வெர்ஸ்லியாக இருக்கும் ஸோ எதுக்கு வந்து எனர்ஜி லெஸ்ஸாக இருக்குதா இட் ஹாஸ் மோர் ஸ்டெபிலிட்டி எது எனர்ஜி மோராக இருக்குதா இட் ஹாஸ் வந்து உனக்கு என்னது லெஸ் ஸ்டெபிலிட்டி சரியா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நிக்கல் அண்டு பிளாட்டினம் ரெண்டு கம்பேர் பண்ணலாம் ஒன்று வந்து நிக்கல் அனதர் ஒன் இஸ் பிளாட்டினம் ஸோ நிக்கல் எடுத்துக்கிறோம் சரியா இப்போ நிக்கல் பார்க்கும்போது நிக்கலுடைய ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் அயனைசேஷன் இஸ் த சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் அயனைசேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு என்னது நிக்கலுடைய ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் வந்து என்னது 737 and the second ionization of the 1753 Kelvin. The sum of these two ionization is உங்களுக்கு பார்க்கும்போது 2490 kilojoule mole inverse. ரெண்டுடைய என்னது சமேஷன் பார்க்கும்போது இவ்வளவு கிடைக்கும் சரியா so what is first ionization is the amount of energy required remove என்னது first என்ன செய்யற பாரு for example எடுத்துக்கலாம் பாரு அங்க எடுத்துக்கலாம் first ionization energy பார்க்கலாம் பாரு இப்போ நிக்கல் எடுத்துக்கறோம் that is the nickel atom so இந்த நிக்கல் என்ன செய்யலாம் பாரு உனக்கு செய்யலாம் நிக்கல் வந்து நிக்கல் 1+ சரியா என்ன செய்யலாம் வந்து some amount of energy is required to remove another first electrons from nickel atom சரியா அப்ப நிக்கல் என்ன செய்யலாம் வந்து first electrons remove பண்றோம் அப்ப remove பண்ணும்போது என்ன இருக்கும் some amount of energy கொடுக்கறோம் that is called the first ionization energy so and then உனக்கு வந்து என்னது நிக்கல் பிளஸ்ல இருந்து என்ன செய்யலாம் வந்து திருப்பி 1 more electrons remove பண்ண போறோம் சரியா அப்ப remove பண்ணும்போது நிக்கல் பிளஸ் becomes நிக்கல் 2+ ஆ கன்வெர்ட் ஆகும் எப்ப 1 more electrons வந்து remove பண்ணும்போது அப்ப நிக்கல் பிளஸ் வந்து 1 more electrons remove பண்ணா ஃபர்தர் என்ன செய்யும் வந்து some amount of energy நம்ம வந்து கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்தோமோ அதோட எனர்ஜி செய்ய போறோம் வந்து அதிகமாக கொடுக்க போறோம் தட் இஸ் கால்ட் தி அயனைசேஷன் எனர்ஜி 2 னு பார்க்கறோம்
இப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் நிக்கல் வந்து எவ்வளோ இருக்கு, அந்த செகண்ட் அயனைசேஷன் ஆஃப் நிக்கல் வந்து என்னது 1753 கெல்வின். இப்போ சமேஷன் ஆஃப் திஸ் டூ ரெண்டுடைய ஆட் பண்ணும்போது வேல்யூஸ் எவ்வளோ வருதுன்னா 2490 கிலோஜூல் மோல்ஸ். ஸோ இந்த சேம் வே பிளாட்டின் எடுத்துக்கிறாங்க. ஸோ பிளாட்டினுடைய ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எவ்வளோ உனக்கு வந்து பார்க்கும்போது 864, அந்த செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் தி பிளாட்டின் வந்து 1791 கெல்வின், சரி 1791 கிலோஜூல் மோல்ஸ். இப்போ ரெண்டுடைய ஆட் பண்ண முடியாது. சமேஷன் ஆஃப் திஸ் டூ வேல்யூஸ் வந்து எவ்வளோ 2655 கிலோஜூல் மோல்ஸ். இப்போ we compare these two, சரியா ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம். சரியா இது நிக்கல் 2+ அண்ட் பிளாட்டினம் 2+ கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது which is வந்து லோ வேல்யூஸ் பாரு. உனக்கு வந்து இந்த செகண்ட் அயனைசேஷன் நிக்கல் பார்க்கும்போது 2000 உனக்கு பார்க்கும்போது 490 இருக்குது. இது எவ்வளோ இருக்குது பிளாட்டினம் 2+ எவ்வளவு 2655 இருக்குது. which is லெஸ் வேல்யூஸ் பார்க்கும்போது நிக்கல் 2+ தான். அப்போ ஆல்ரெடி நான் பார்த்தோம் எனர்ஜியும் ஸ்டெபிலிட்டி வந்து இன்வெர்ஸ்லியாக இருக்கும். எதுக்கு வந்து எனர்ஜி லெஸ்ஸாக இருக்குது அதான் மோர் ஸ்டெபிள். அப்போ நிக்கல் 2+க்கு வந்து எனர்ஜி லெஸ்ஸாக இருக்குது, உனக்கு வந்து பிளாட்டினம் 2+க்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது நிக்கல் 2+ தான் என்னது உனக்கு வந்து உனக்கு மோர் ஸ்டெபிளாக இருக்கும் தன் கம்பேர் டு பிளாட்டினம் 2+. ஸோ அதனால் உனக்கு பார்க்கும்போது பாரு நிக்கல் 2+ இருக்கு இல்லையா. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி நிக்கல் காம்ப்ளெக்ஸ் பார்க்கும்போது உனக்கு வந்து +2 காம்ப்ளெக்ஸ் தான் வந்து மோர் ஸ்டெபிளாக இருக்கும். +2 தான் வந்து மோர் ஸ்டெபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம் பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செய்யலாம் பாரு, நிக்கல் 2+ எடுத்துக்கலாம். இப்போ NiCl4 NiCl4 2- இது ஒரு நிக்கல் இருக்கிற ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு உனக்கு வந்து என்னது பிளாட்டினம் எடுத்துக்கலாம் பாரு. பிளாட்டினம் பார்க்கும்போது என்னது பிளாட்டினம் Cl4 உனக்கு வந்து பார்க்கும்போது உனக்கு 2-. அப்போ இது வந்து நிக்கலுக்கு ஆக்சிஜன் என்னது +2 இருக்குது, பிளாட்டினத்துக்கு பார்க்கும்போது என்னது +2 இருக்குது. அப்போ போத் நிக்கல் அண்ட் பிளாட்டினம் ரெண்டுமே உனக்கு +2 இருக்கிறதெல்லாம் வந்து உனக்கு வந்து மோஸ்ட் ஸ்டெபிளாக நிக்கல் தான் வந்து +2 இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் மோஸ்ட் ஸ்டெபிளாக இருக்கும் தன் கம்பேர் டு உனக்கு பிளாட்டினம் 2+. ஏன்னா பிளாட்டினம் 2+னுடைய அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குது உனக்கு வந்து நிக்கல் 2+ அயனைசேஷன் எனர்ஜியை விட உனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதனுடைய நிக்கலுடைய 2+ அயனைசேஷன் லெஸ்ஸாக இருக்கனால இட் இஸ் அஸ் மோஸ்ட் ஸ்டெபிள் தன் கம்பேர் டு உனக்கு பிளாட்டினம் 2+.